பிராமணர் சமுதாயத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், பிராமண சமுதாயத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய அநீதிகளை கண்டித்து நடத்தப்படக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கியது. குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த சோலைக்கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மதுரையினுடைய பழங்குளநத்தம் பேருந்து நிலைய ரவுண்டனாக பிராமண சமுதாயத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய அநீதிகளை கண்டித்தும் பிராமணர்களை இழிவுபடுத்தி பேசுவதை தடுக்கும் விதமாக பிராமணர்களுக்கு என புதிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்போது பிராமணர் சமுதாயத்தை சனாதன தர்மத்தையும் பாதுகாக்க வேண்டியும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்பது நடத்துவதற்கு மக்கள் கட்சி சார்பாக திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் இந்த அடையாள உண்ணாவிரதத்திற்கு பிராமண சமுதாயத்தினர், அதே போன்று ஆதிசைவ சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள், குருக்கள்கள் என அனைத்து சமுதாய அமைப்பு தலைவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மதுரை மாநகர காவல்துறையிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி வழங்கவில்லை என்று அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் வழக்கறிஞர் திருவடிக்குமார் ஆஜராகி சம்பந்தப்பட்ட இடம் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி, இது போன்ற சென்னையில் நடத்த கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவது போலவே இதற்கான அனுமதி என்பது கூட்ட நெரிசல் காரணமாக மறுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் இதற்காக ஒரு கூட்டம் நடத்திய போது அவசராக பல்வேறு கருத்துக்களை பேசி இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் பேசியிருக்கிறார்கள், சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில பேசியிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதி கூட்டத்தில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள், அதில் விஐபிக்கள் யார் பேச்சாளர்கள் என உள்ளிட்ட விவரங்கள் இல்லை என்பது குறித்து அந்த மனுவில் கூடுதல் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுல மட்டுமல்லாமல் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகள், அதாவது பத்திரத்தில் ஆவணங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை முறையாக பின்பற்றி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு உத்தரவை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கி இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.